ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பிரியவா சரணம். சிவனை நினைத்து கொண்டு உன்னுடைய வீட்டில் இருந்தபடியே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் 3 முறை சொல்லிவிடு. சிவபெருமானை நினைச்சு நம்ம வீட்டில் இருந்தபடியா இந்த ஒரு மந்திரத்தை சொல்வது மூலியமா நீங்க வாழ்க்கையில் கூட கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான மாற்றத்தை சந்திப்பீங்க. ஒரே தினங்கள்ல உங்களுடைய தலையெழுத்தினுடைய அந்த மாற்றம் என்பது நடக்க ஆரம்பிக்கும். இதற்கு முன்பு நீங்க எத்தனையோ பரிகாரங்கள் பூஜைகள்னு செஞ்சிருப்பீங்க. ஆனா எந்த ஒரு பரிகாரமும் பூஜையும் உங்களுக்கான அந்த ஒரு பலனை கொடுத்துருக்காது. மாறி மாறி நீங்க வாழ்க்கையில சிரமப்பட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டும் இருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். சிவபெருமானை நினைச்சு நம்ம ஒரு மந்திரத்தை வேண்டுறோம் அப்படின்னா அதனுடைய பலன் என்பது ஆயுசுக்கும் நம்ம தெய்வங்களை வழிபடுவது மூலியமா கிடைப்பதை விட மிகவும் சக்தி வாய்ந்தது. ஏன்னா மந்திரங்கள் சொல்லக்கூடியதுன்றது நம்ம சுத்தபத்தமாகவும் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அசைவ உணவு இல்லாம முக்கியமா வீட்டுல பூஜை பரிகாரங்கள்லாம் பண்ணி எவ்வளவோ விஷயங்கள் பண்ணதுக்கு அப்புறமா சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு சிவபெருமான் மந்திரத்தை நீங்க சொல்றீங்கன்ற போது கண்டிப்பா மிகப்பெரிய பலன் கிடைக்கும். நிறைய பேர் கோவிலுக்கு போய் தான் மந்திரங்கள் சொல்லணும், மந்திரங்களா ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க கோவில்ல இருந்தும் சரி இல்ல வீட்டுல இருந்தும் சரி தாராளமாக சொல்லலாம். எல்லோரும் கோவில்ல தான் சொல்றாங்க, கோயில தான் வச்சு சொல்ல சொல்றாங்க அப்படின்ற போதெல்லாம் கிடையாதுங்க. கோயிலாக இருந்தாலும் நம்மளுடைய வீட்டுல சிவபெருமானுடைய போட்டோ இருந்தா கூட சிவபெருமானுடைய வழிகள் இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்று நம்மளுடைய வீட்டில் இருந்தால் கூட அதுவே போதுமானது. ஏன்னா அப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்து நம்ம சொல்லும் போதும் மிகப்பெரிய பலன் கிடைக்கும். நீங்க பெருசா உங்களுடைய வீட்டுல எதையும் வைக்க வேண்டாங்க. சிவபெருமான் வச்சு ருத்ராஜ மாலையை வீட்டுல வாங்கிட்டு வந்து வைங்க. இல்ல ருத்ராஜத்தை நீங்க வீட்டுல வாங்கி வச்சாலே போதுங்க. அந்த சிவபெருமானுடைய முழு அனுகிரகமும் கிடைக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க ருத்ராஜம் வீட்டுல இருந்தாலும் இல்ல தன்னுடைய உடம்பில் இருந்தாலும் அசைவம் உண்ணக்கூடாது எப்படி சொல்லுவாங்க. கடவுள் வேறு உணவு வேறு என்பதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது நீங்க எல்லா நேரத்திலையும் அசைவ உணவு சாப்பிட போறது கிடையாது. கோவிலுக்கு போறச்ச நிச்சயம் பண்ண மாட்டோம். ஆனா மற்ற நேரங்கள்ல அசைவ உணவு விருப்பப்படுறவங்க சாப்பிடதான் செய்வாங்க. அதற்காக அசைவ உணவே சாப்பிடக்கூடாது அப்படின்னு யாரையும் நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. ஏன்னா அவர்களுடைய விருப்பத்தின்படி அவங்க செய்யறாங்க. முக்கியமா மனசளவுல அசைவ உணவு சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ஆனா அது எப்போ சாப்பிட்றோம், கோவிலுக்கு போறச்சு சாப்பிட்டு போறாமா முடிக்கூடாது. அது எப்பவுமே தவறான ஒரு விஷயம். நீங்க வீடுகள் இருக்கும்போது சாப்பிட்றீங்களா, அது உங்களுடைய விருப்பம் தான். பூஜை பரிகாரங்கள் பண்ணும்போது சாப்பிட்றீங்களா, நிச்சயம் கூடவே கூடாது. அது போன்ற விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வீட்டுல இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ரொம்ப எளிமையான இதை செய்வது கஷ்டமோ கடினமோ கிடையாதுங்க. ரொம்ப எளிமையான சிவபெருமானுடைய மந்திர சொல்லாக இருக்கக்கூடிய இதை நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். நீங்க சொல்ல வேண்டிய அந்த ஒரு மந்திர சொல் இதுதான். ஸ்ரீ சிஷ்டவாத ஓம் நமச்சிவாய சர்வயே தேவதேவாய வை நம. ஸ்ரீ சிஷ்டதாவ ஓம் நமச்சிவாய சர்வயே தேவதேவாய வை நம. ஸ்ரீ சிஷ்டவாத ஓம் நமச்சிவாய சர்வயே தேவதேவாய வை நம. ரொம்ப எளிமையான ஒரு மந்திரச்சொல். இதை சொல்லி முடிக்கும் போது உங்களுடைய வீடுகளிலும் சரி உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் காணாமல் போகும். இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை அண்டாமல் இருக்கும். உங்களுடைய குழந்தையினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தவறுகளும் கஷ்டங்களும் மாறி மாறி ஏற்பட்டிருக்கலாம். அந்த தவறுகள் நீங்கி தலையெழுத்து மாறி ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க சந்திப்பீங்க. இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் கஷ்டங்கள்ன்றது மாறி மாறி நடந்திருக்கலாம். தீர்வை தேடி நீங்க ஓடின காலங்கள்லாம் பல நாட்கள் இருக்குது. அப்போது கிடைக்காத தீர்வும் அப்போது கிடைக்காத மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில உடனடியாக கிடைக்க போகுது. இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க கண்டிராத மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க காண்பீங்க. முன்னாடி செஞ்ச தவறுகளை நீங்க திருத்திப்பீங்க. இனி எல்லாமே உங்களுக்கானதாகவும் உங்களுக்கான மாற்றங்களுக்கானதாகவும் அமையும். எந்த ஒரு பயமும் வேண்டாம். தெய்வத்தினுடைய அடிகள்ல நீங்க இருக்கீங்க. பெரியவாவை நம்பி இதை நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பா பெரியவா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். முழு முதல் மாற்றத்துக்காகவும் ஒரு நல்ல எதிர்காலத்துக்கான மாற்றத்தை நீங்க அனுபவிக்கிறதுக்காகவும் இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. கண்டிப்பா நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் மட்டுமே இதை ஏற்படுத்தி கொடுக்கும். பல மாற்றங்கள் நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு செய்தால் எவ்வளவு பெரிய கஷ்டங்களும் சரி காணாமல் போய் ரொம்ப எளிமையான மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திப்பீங்க. நம்புங்கள், நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.